இன்னைக்கு நாம பசலைக்கீரை வச்சு பொரியல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். இன்றைக்கி நான் பொரியல் பண்ணுறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக பசலைக்கீரை ஒரு கெட்டை எடுத்திருக்கேன். இது நான் இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்க இலையை நல்லா கைப்பாத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இலையை மட்டும் தனியாக எடுத்து கைப்பாத்து ஒரு 3-4 தடவை கழுவி வச்சுருக்கேன். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய மண் தூசி எல்லாமே போகும். இப்போ இதை நல்லா முடிஞ்ச அளவுக்கு குட்டியாக வெட்டி எடுத்துக்கலாம். பொரியலில் சேர்க்குறதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்காக மிக்ஸி ஜாரில் ஒரு சில தேங்காவை குட்டியாக வெட்டி சேர்த்துக்கலாம். 5 பல் பூடு, 1 ஸ்பூன் சீரகம், காரத்துக்காக ஒரு மிளகாய் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போது அடுப்பில் கடாய் வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு பொரிய விட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் வசங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வசக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது, கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல. பாருங்கள், இந்த மாதிரி வசங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கீரையை உள்ளே சேர்த்துக்கலாம். நான் நல்லா குருவாகவே வெட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். வெங்காயமும் கீரையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்துக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பசலைக்கீரையை கன்சீவ் ஆனவங்களுக்கு அடிக்கடி சாப்பிட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது, அயன் கண்டென்ட்டும் நிறைய இருக்குது. அதனால தான் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நான் அப்படியே மீடியம் ஃப்ளேமுக்கும் கம்மியாக வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ கீரையிலேருந்து தன்னாலே தண்ணி விடுது. நான் எந்த தண்ணியுமே எக்ஸஸ் ஆட் பண்ணலை. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கிறேன். இந்த கீரையில் இருக்கிற தண்ணியிலையே பாசிப்பருப்பு ஒரு 3/4 பதம் வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். 3/4 பதம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு ஃபஸ்ட்டே சேர்த்துற வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கீரை வெந்ததுக்கப்புறம் ரொம்ப சுருங்கிடும், அப்புறம் உப்பு கடுத்துரும். அதனால கொஞ்சமாக சேர்த்து கலந்துட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுறேன். பாருங்கள், இதில் நிறைய தண்ணி இருந்தது. இப்போ ஓரளவுக்கு தண்ணி வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச மசாலாவை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கீரையில் நல்ல வலுவலுப்பு தன்மை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட பசலைக்கீரை பொரியல் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக தயாராகிருச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னோட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படி மறக்காமல் நம்மளோட சேனலை உங்கள் பொண்ணான கையால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.